இதுதான் மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால மஞ்சக்குட்டைன்னு பேர் வச்சுட்டாங்க போல். இதிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ரைட்டில் அந்த மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் போல் மலைகளோட அந்த ஒரு க்ரீனரியான ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே மஞ்சக்குட்டைன்னு ஒரு போர்டு இருக்கும். ஸோ மஞ்சக்குட்டை வியூ பாயிண்டில் இருந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து வி வில் ஹாவ் தி மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். மஞ்சக்குட்டை இது இங்கேருந்து போனால் மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். நட்சத்திரத்துலேருந்து ஒரு லைன் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மஞ்சக்குட்டை காட்சி முனை. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுதுன்ட்ருக்கேன். இதுக்குள்ளே போனால் தான் அந்த மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். இங்கே வந்து மலை ஈஸ்வரன் சொல்லி ஒரு கோவில் இருக்கும். நல்லாயிருக்கும். மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த வில் ஹேவ் இந்த ஒரு வெள்ளக்கடை. மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்லேருந்து இது போல் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அண்ட் அதற்கப்புறம் வந்து ஒரு ஒரு பெண்ட் இருக்கும். அந்த பெண்ட்லேருந்து நம்ம வந்து உள்ளே போனால் தான் மலை ஈஸ்வரன் கோவில். மேபி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு தெரில. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து மலை ஈஸ்வரன் கோவிலுக்கான ஒரு மேப்பிங்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். லைக் காட்டலாம் எப்படி போகிறது என்னன்னு சொல்லிட்டு. மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது. மலை ஈஸ்வரன் கோவிலில் கொஞ்சம் க்ரௌடு குறைவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சொல்ல முடியாது. யாருன்னா ஒருத்தர் வந்து வீடியோ பண்ணி நிறைய பேர் வந்து அங்கே வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். சான்சஸ் ஆர் தேர். இப்போல்லாம் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டா மேக்ஸிமம் எல்லாருமே அந்த இடத்த விசிட் பண்ணிடுறாங்க. பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குது என்னன்ட்டு. வில் ஹாவ் அ லுக் டு த ரோட் ஆஃப் மலைஸ்வரன் கோவில். அந்த க்ரௌடு வரும்போது அந்த ஜில்னஸ் எல்லாம் போயிடுது. அது நம்ம அதிகமான வாகனம் புகைகள் போட்டு டெம்பரேச்சரை ஏற்றிடுறோங்களா. அந்த ஏற்காட்டோட அந்த கிளைமேட்டே லைக் வந்து அந்த ஏரிக்கிட்ட இல்லை நிறைய பீப்புள் க்ரௌடு இருக்கும்போது அது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஒரு புகையினால் லைக் அந்த ஒரு கிளைமேட்டோட சேஞ்சை வந்து நம்ம நல்லா அந்த இடத்துல ஃபீல் பண்ணலாம். நம்ம நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ ஹீட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹீட்டிங்கான ஒரு இடம் தான் நம்ம லைக் அந்த ஒரு ஹெவிலி க்ரௌடடாக இருக்கிற இடத்துல ஃபீல் பண்ண முடியும். அந்த க்ரௌட்லேருந்து கொஞ்சம் நம்ம இன்னும் இன்டீரியர் அது மாதிரி வரும்போது தான் அந்த ஜில்னஸே இருக்குன்னு வைங்களேன். அந்த ஒரு குளிரே ஃபீல் ஆகும். அண்டு எப்படி சொல்ல, அதை நம்ம ஒரு இதாக மறுத்தும் பேசிட முடியல. லைக் அந்த வாகனமும் அந்த டெக்கும் தான் நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வருது. இப்போ நம்ம விளாக் பண்ணுறோம், பைக்கு இதுதான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்துது. இதை டெக்கோட கொடுமைனும் பேசிட முடியல, டெக்கோட நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு பயஸ்டாக தான் இருக்குது. டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு கேள்வி மாதிரி தான் இந்த ஒரு இது இருக்குது. ஓகே,
அதை கவுண்டர் ஃபிட் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து பண்ணணும். அண்ட் அதே சமயத்தில் அந்த ஒரு நேச்சரோட பியூட்டியை கெடுத்துறாமலும் இருக்கணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இது கொஞ்சம் தனியாக ப்ரைவேட்டான ஒரு ரூட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ரூட்குள்ளே நம்ம போனோம்னா தான் லைக் வந்து மலை ஈஸ்வரன் சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பாட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இன்றைக்கி இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது ஏற்காட்டுக்குள்ளே. ஆனால் இங்கேயே வந்து அந்த ஒரு இது இல்லை. மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் முடித்து வந்தோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நமக்கு இந்த ரோடு வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் ரொம்ப கவனமாக பார்த்து வரணும். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ரோடோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு பியூரான ஆஃப் ரோடு வைப்பு தான். எஸ், வரும்போது இன்னுமே டிஃபிகல்ட்டாக இருந்தது அன்னைக்கு. மழை ஃபுல்லாக அடிக்கும் போது இங்கே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மழை ஆஃப் ஆகிட்டான். ஒரு மிக பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணிருக்கோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். யாருன்னா கொஸ்டின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி புதுசாக கொஞ்சம் டவர் இல்லாத இடத்துல நம்ம வந்து ஒரு ஏற்கனவே வந்த ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இதுதான் சரியான ரோடு போவோம் அப்படின்னு தோணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இல்லை இந்த ரோடு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணும். ஸோ அப்போது அதுவா நிஜமாகவே இந்த ரோடு தானா இல்லை வேறு ரோடா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அதுதான் எப்படிங்க ப்ரோ? இது கீழே என்னன்னு தெரிலங்க ப்ரோ எனக்கும். கூகுள் மேப் போட்டதுக்கு என்ன பண்ணிட்டோம், சீட்டு ரோடே ஒன்று இருக்குது, அந்த மண்ணத்தோட ஒன்று இறங்கி வந்துச்சு. அதில் வந்து வண்டியை போய் அந்தாண்ட நிறுத்திட்டே போகிற மாதிரி. இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது தான் இதில் இருக்கிறதுலே மிக கடினமான விஷயம். சரி, நீங்கள் நம்ம இப்படி வந்த பிறகு நேராக போகணும்னு நினைப்போம். ஆனால் இல்லை, இதில் ஏறி போகணும் அப்படின்னு தமிழையா ஒரு முறை ஒரு செம்ம டெஸ்ட்டு கொடுத்தாரு. அங்கே ஏறி தான் நம்ம போன டைம் டான்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டிங்கன்னா சூப்பர் தான். நான் மேபி மேப்பும் டேக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டு தான் இது. பட் ஓகே, வில் ட்ரை. அந்த லைன் மட்டும் சொல்லுங்கள்.
ரெண்டாவது பேர் பாட்டே பாடணும் சும்மா இந்த பக்கம் தெரியாது யாருக்குமே தெரியாது. காதல் காதல் நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் நில்லுன்னு சொன்னேன் கண்மணிய ஊருக்கும் காணாத உருவம் கண்ணுக்குள்ள இது. ஸோ இதுதான் அந்த ஆஃப்ரோட். நம்ம வந்து அந்த இடத்த நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது தான் கொஞ்சம் கடினம். சரியாக சொல்லணுன்னா இந்த பெண்டு தான், அந்த பெண்டு எதுனா ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல பைக்கை நிறுத்திக்கலாம். நம்ம ஏற வேண்டிய இடம் வந்து ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஏறுறோம். ஐ ஹோப் உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தடத்து வழியாக மேலே ஏறினா தான் நம்மளோட அந்த மலை ஈஸ்வரன் கோவில். ஸோ இந்த இடத்துல தான் அந்த கோவில் இருக்குங்க மேலே. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஸ்பாட் இடம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டுபிடிங்க. இன்றைக்கி சண்டே ஒரு மாதிரி ஏற்காட்டில் நிறைய க்ரௌடு இருக்குது. ஆனாலும் இங்கே வந்து க்ரௌடே இல்லை, யாருமே இல்லை. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே இங்கே இருந்திருப்போம், ஆனால் யாருமே இல்லை. ஸோ அதுதான் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஹிடன் ஸ்பாட்டாகவும் அந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஆஃப் ரோடிங்கில் வரும்போது மட்டும் பார்த்து வரணும். நம்ம கூட வந்தவங்க நம்ம பாய்ஸ் எல்லாத்தையுமே கூட இறங்கி நடக்க சொல்லியாச்சு. கொஞ்சம் தூரம் முன்னாடி மெயின் ரோடு வரைக்கும் போயிடுங்க, அதற்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கிறதுனால இல்லை ஏறாதுன்ட்டு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு பெண்ட். திரும்பி வரும்போது பாய்ஸ் பரத் அண்ட் ஸ்ரீராம் நடந்து போயிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு செகண்ட் பெண்ட். அட்லீஸ்ட் எத்தனை பெண்ட் இருக்குதுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு வந்தால் சரியாக வந்துடலான்னு நினைக்கிறேன். அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து செகண்ட் பெண்ட். இந்த மாதிரி ஒரு ரோடு மேலே போகும், அங்கே போயிடாதீங்க. ஐ ஹோப் ரெண்டாக பிரியும், அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ரெண்டாவது பெண்டுக்கு அப்புறம் இது கொஞ்சம் நார்மலான பெண்டு தான், அவ்வளோதான். மெயின் ரோடே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்படி ரைட்டில் ஒரு ரோடு போகும், அதுலேயும் போயிடக்கூடாது. இந்த இடத்துல ரைட்டில் போயிடாமல் நேராக வரணும். இது வந்து மெயின் ரோட். அண்ட் இந்த மெயின் ரோட்டில் லெஃப்டில் இருந்து வந்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்லேருந்து இந்த சைடு வந்துடுவீங்க. இந்த எல்லோ வீடு கூட ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு முன்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். லெஃப்டில் இருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இதுதான் போர்டு. அண்ட் இந்த இடத்துல வேறு என்ன போர்டு இருக்குது? பழங்குடியினர் உட்கட்டமைப்பு, தமிழ்நாடு அரசு, சேலம் மாவட்ட ஏற்காடு ஊராட்சி ஒன்றியம், வெள்ளக்கடை ஊராட்சி. ஸோ இதுதான் போர்டு. இந்த எல்லோ வீடு கூட அடையாளம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து நம்ம வந்து இந்த ரூட்குள்ளே போகிறோம், ஸ்ட்ரைட்டு அந்த ரோட்டில் போயிடணும். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு 2 பெண்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸு.
இப்போது இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் லூப் ரோட் திரும்ப வந்து இதாகிடும். பின்னுக்கு வந்து மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். ஏற்காடு ஏரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரவுண்டானா அங்கேருந்து மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் ரோடு பிடிச்சி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மலைஸ்வரன் கோவில் முடிச்சுட்டு லூப் ரோடோட அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ டைம் வந்து என்னதுங்க, அரௌண்ட் 3:25. நல்லா மிஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான், ஒரு 5-6 o'clock ஃபுல்லாக மிஸ்ட் வந்துடும்ன்ட்ருக்கு. நல்லா பசிக்குது. சரியான பசியாக இருக்குது. இங்கே வேறு என்ன பிரச்சனைனா, எல்லாம் வந்து ஜிபே அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவைலபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கேஷாக கொண்டு வர சொல்கிறாங்க. நம்மளும் கேஷ் எல்லாம் பெருசாக எடுத்து வைக்கல. அதனால லைக் நீங்கள் ஒன்று ஜிபே இருக்கான்னு ஒரு கடையிலையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து கேஷ் எடுத்துகிட்டு வரணும். அது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். எப்படி ஒரு ஸ்பாட்டு, எப்படி ஒரு வீடு, காட்டேஜ் போல். அபாயகரமான வளைவுகள். இந்த அபாயகரமான வளைவுகளில் தண்ணி ஓடுறதுனால ஏதோ ஒரு டைமில் வந்து மண் சேர்ந்துக்குது. அதனால் அந்த வளைவுகள் எல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக ஜல்லி மாதிரி கல் மாதிரி அது நல்லா வந்து ஒரு கட் எடுத்தோம்னு வைங்க, எல்லாரும் இழுத்து விட்டுறது. அதுதான் அதோட இன்னும் கொடுமையான பிரச்சனையே. நாலு பேர் வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா. இந்த கிளைமேட்டோட ஒரு டாமினன்ஸ் இந்த இடத்துல வேற மாதிரி இருக்கு. ஜர்க்கின் எல்லாம் தாண்டி கூட இந்த குளிர் வந்து நமக்கு இருக்கு. நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி லூப் ரோடில் ஒரு சைக்கிளிங் பண்ணிடுவோம். இவங்க நாங்கள் காலையில் வரும்போதே இவங்கள பார்த்தோம், வந்துட்டு இருந்தாங்க. கீழேருந்து ஏறி லூப் ரோட் ஃபுல்லாக சைக்கிளிங் பண்ணி வேறு லெவலுங்க. சூப்பர் ப்ரோன்ற மாதிரி இருக்குது. பண்ணுறோம் நம்மளும் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக மாறுறோம். மனித வெடிக்குண்டா இல்லைம்மா, முதல்ல மனுஷனாக மாறுங்கடா அப்படி. அந்த ஜோக் தான் ஞாபகம் வருது. வன ஓய்வு விடுதி. ஓஹோ, இந்த காவேரி பீக்குன்ற இடத்துல லைக் வந்து எம்எஸ்பி ஃபவுண்டேஷன் அவங்களோடதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஆனால் வந்து நீங்கள் பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு ஒரு காட்டேஜ், ஆஃப் ரோடு, அந்த மாதிரி ஒரு நைட் ஸ்டே பண்ணுறது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் உண்டுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கூட யாருன்னு ஒருத்தர் ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. பட் இங்கே அந்த மாதிரியான இதெல்லாம் உண்டு. ஸோ திஸ் இஸ் தி காவேரி பீக். ஆமாம், அப்போ வண்டியெல்லாம் கொஞ்சம் நிற்கங்காட்டி இதுதான் அந்த இடம். இங்கே வந்து
உள்ள டிக்கெட் வாங்கிட்டு அதே தான் எம்எஸ்பி காவேரி பீக் எஸ்டேட். அப்சல்யூட்லி. ஃபுல்லாக காஃபி எஸ்டேட்டு. ஏற்காடு ஃபுல்லாக எம்எஸ்பி அவங்களோட அந்த காஃபி எஸ்டேட் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் அவங்க போர்டாகவே இருக்கும். ஏற்காட்டில் எப்போதுமே அந்த பைசன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் ஒரு அன்டைமில் எங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தால் பைசனை பார்க்கலாம். கொஞ்சம் லக்கும் இருந்து மோசமாகவும் இருந்ததுன்னா பைசன் ஏறி மிதிச்சிருச்சுன்னா மேபி கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். பட் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சில டைமில் வந்து பைசன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து குறுக்க அந்த சைடு எதுனா ஓடிட்டே இருக்கும். ஸோ வேல்பாரி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். வேல்பாரி வந்து மலையில் வந்து நாலேஜ் கம்மியாக இருக்கும், அப்டேட் கம்மியாக இருக்கும், ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்க மாட்டாங்கன்னு கபிலர் நினைக்கிறாரு. ஆனால் அவங்க அதிலலாம் அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த மாதிரிலாம் வந்து கதை போகும். நான் இன்னும் நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்கிறேன். ட்ரைவ் நல்லாயிருக்கு. அந்த க்ரீனரியோட சேர்த்து நம்ம ஒரு ட்ரைவ் கொடுக்குறோம்ல, அது இப்போ இன்னும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு சூப்பரான ஒரு ட்ரைவ் கொடுக்குறோன்னா நார்த்தஞ்சேடு இல்லையா? ஓகே. ஸோ அதை என்ஜாய் பண்ணி நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாம். அதுதான் பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், த ட்ரைவ். ஹவு என்ஜாயபுள் வாஸ் த ட்ரைவ்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். லைக் the wheels and the power that gives the wheel, that make the wheel to go. சில படைப்புகள் வந்து கடவுள் நேரடியாக பூமிக்கு வந்து மனிதனுக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்லி பேசுவாங்க. அதில் ஒன்று வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ். ஒரு சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நாலேஜ் அல்லது நம்ம தெரிஞ்ச ஒரு எஜுகேஷன், கல்விங்கிறது புத்தகத்தை பார்த்து நம்ம படிக்கிறது தான். ஸோ அப்போது புக்ஸுங்கிறது பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து வர்றது தானே. அப்போ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வரத்துக்கு முன்னாடி மனிதன் வந்து தன்னோட நாலேஜை எப்படி வந்து ஷேர் பண்ணியிருப்பான், எப்படி வந்து தன்னோட நாலேஜை வந்து தக்க வச்சுருப்பான், அதுதான் வந்து ஒரு அதிசயமாகவும் லைக் ஒரு பெரிய விஷயம். செங்கிஸ்கான் அவர்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது செங்கிஸ்கான் வந்து தன்னோட வீரர்களுக்கு ரூல்ஸை வந்து பாட்டாக சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம வெறுமனே வந்து வரிகளாக ஞாபகம் வச்சுக்கிறத விட ஒரு பாடலாக, ஒரு ராகத்தோடு சேர்த்து ஒரு உழைப்பாளிகளின் பாடலாக நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அதுபோல் வந்து ஒரு பாடலாக ஞாபகம் வச்சுக்கிட்டா அது பல 1000 ஆண்டுகள் ஆனால் கூட அந்த பாடலோட அந்த பொருள் மாறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம பாட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த நம்மளோட மெமரிக்குன்னு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குது, சீக்கிரம் மறந்துடுறோம், அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஈவன் உமன் ரிலேட்டடாக பேசும்போது கூட ஒரு மாதிரி தன்னோட கற்பனை உலகத்தை பற்றி முதல்ல நாவலாக பெண்கள் எழுத ஆரம்பித்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்லலாம் பேசியிருப்பாங்க. ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட் NCERT புக்குன்னு நினைக்கிறேன், பிரிண்ட் ரெவல்யூஷன் சொல்லி ஒரு சாப்டர் பற்றி பேசியிருப்பாங்க. அதில் வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மனிதனோட வாழ்க்கையை என்ன மாதிரி வந்து மாற்றுச்சு அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த பைக்ஸ், விச் இஸ் மோட்டர்ஸ் அண்ட் த வீல்ஸ். வெறுமனே வந்து சதுரமாக வச்சு இழுத்துட்டு போன மனிதன் வந்து அதை வட்டமாக செதுக்கி அதில் ஒரு விசையை கொடுக்கும்போது, ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது, அதை ஒரு என்ஜின் மோட்டர்ஸ் அதோடலாம் கப்பல் பண்ணி அந்த வீல்ஸை இயக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கே, அது வந்து அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு ஆனந்தம் அது. அண்ட் இப்போ அதெல்லாம் எல்லோரும் அதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருப்பீங்க, எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
இந்த பைக்கிங் அது மாதிரியான வீல்ஸில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. எஸ், அது வந்து மனிதனோட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நம்ம நிறைய கண்டுபிடிப்புகளில் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். இப்போ லைட் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சார், இந்த பைக்ஸ் யாரோ ஒருத்தர், இதில் உள்ள மீட்டர்ஸ் டிஜிட்டல் விஷயங்கள் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சார், இந்த மைக் யாரோ, இது மாதிரிலாம் இருந்தால் கூட நம்ம எல்லாத்தோட கண்டுபிடிப்புகளையும் எடுத்து அப்படியே கப்பல் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அப்படி வந்து இல்லாமல் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு இது இருந்திருக்கும், அந்த லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும். அப்போவும் அந்த ஹாப்பினஸ் அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல. அதை பற்றி எல்லாம் தான் அந்த ஆச்சரியங்கள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அதை நம்ம படிக்கும் போது. அண்ட் வேல்பாரியிலே கூட கதைகள் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார் பாரி வந்து. ஏன்னா அதுதான் வரலாறு. அப்படி தான் நம்மளோட வரலாறு என்னங்கிறத நம்ம தக்க வச்சுக்கிறோம். அப்படி தான் எது நடந்தது என்ன அப்படிங்கிற அந்த உணர்வுகள் வந்து கடத்தப்படுது. நமக்கான கூட இருந்த ஆட்கள் யார், நமக்கு எதிராக இருந்த ஆட்கள் யார், இது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை வந்து சொல்கிறதும் கதைகள் தான். கதைகள் தான் அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து சொல்லுது. எது வந்து யார் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறதும் கதைகள் தான் கொடுக்குது. அதுதான் கதைகளோட இம்பார்ட்டன்ஸ். பிரிண்ட் ரெவல்யூஷன் வந்த பிறகு அதை புத்தகமாக எழுதிட்டு போய்ட்றோம். நம்ம மேபி நீங்கள் எக்ஸாம்ஸ் எதுனா படிச்சிங்கன்னா கூட ஒரு தலைவர்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நடத்துனாங்க அப்படின்லாம் படிப்போம். ஏன்னா அன்றைக்கி அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் தான் மக்கள்கிட்ட தகவலை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரே ஊடகம். அந்த நபர் இல்லாமல் போயிட்டாருனா கூட, இப்போ ஐன்ஸ்டீன் இறந்துட்டாருனா கூட அவர் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அச்சில் ஏற்றிட்டோம்ல. இப்போ திருவள்ளுவரோட திருக்குறள் வந்து புத்தகத்தில் அச்சில் பிரிண்டில் ஏறின பிறகு அது ரீச் ஆன மக்களோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிக்கெஸ்ட் ரெவல்யூஷன் தான் இன்றைக்கி இன்டர்நெட். இப்போ நான் இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், என் மைண்டில் என்ன தாட்ஸ் ஓடிட்டுருக்கு, அதை கூட வந்து சாதாரணமாக ஷேர் பண்ணிக்க முடியுது வித் அந்த மொமெண்ட்டோட சேர்த்தே. அதுதான் இந்த இன்டர்நெட் எராவோட ஒரு பெரிய ரெவல்யூஷன். நல்லா இருக்குது. லைக் வந்து இங்கே வந்து நமக்கு அந்த மலைகள் வந்து ஒரு காம்னஸை கொடுத்து ஒரு அமைதியாக யோசிக்க வைக்குது. இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலுங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன தாட்ஸ் இருக்கோ அது வந்து இங்கே வரும்போது லைக் வெளிப்படும். ஒரு மாதிரி அதை பற்றி யோசிக்கிறது, அது சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கு. அந்த குளம், அதை சுற்றி ஒரு க்ரீனரி. முருகா, இதெல்லாம் சீக்கிரமாக ஹிட் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அடிச்சு ஃபினான்ஷியலாக தாறுமாறாக ஸ்டேபிள் ஆகிட்டு பர்ச்சேஸை போடுறோங்க. இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கலாம், ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரிலாம். பட் இருந்தால் கூட நம்ம ஊர் சேலம் இங்கே ஏற்காட்டில் கைண்ட் ஆஃப் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறோம். வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆனால் 40 ரூபாய். பழமாக வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவே 50 ரூபாய் தான். பாய்ஸ் வந்துருக்காங்க. டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லூப் ரோடில் இருக்கும். சேலம் இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் தான். ஏற்காடு ட்ரிப் ரிட்டர்னிங். இந்த தவறான முடிவை எந்த காருக்காரங்களும் எடுக்காமல் இருந்தாங்கன்னா குட்டு தான்.
போங்க ஸ்டாம் தூங்க ஸ்டாம் போங்க போங்க போங்க